ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸ்பெஷலாக ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பேசும்போது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 மணி நேரம் வருதுன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். வெங்கட் பிரபு அவர்களோட ஸ்க்ரீன் பிளே பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு டூரேஷன்லாம் தெரியாது. ஸோ பெரிய படமாக இருந்தாலும் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்டு தளபதி எனக்கு பல வருஷமாகவே நண்பர் தான், நல்லாவே தெரியும் எனக்கு. இப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, ரொம்ப நண்பர்களாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் எதிர்பாருங்க, உங்களோட எதிர்பார்ப்பையே படம் மீறும் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னதையே பிரசாந்த் அவர்களும் சொல்லியிருக்காரு. அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்காக ப்ரொமோஷனல் இன்டர்வியூலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் இன்டர்வியூஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் பிரசாந்த் அவர்கள் ஒரு செகண்ட் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு நீடு ஹீரோ மாதிரி இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா தளபதி அண்ட் பிரசாந்த் இவங்க 2 பேருமே சேம் டைமில் வந்தவங்களா இருந்தாலும் தளபதி வந்து இன்டர்வியூ கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிரசாந்த் அவர்கள் இடையில கொஞ்சம் பிரேக் விட்டதால இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ நான் ஒரு சீனியர் ஆக்டர், அதனால ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லாம அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்டர்வியூகள் கொடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 2 மந்தாவே யூடியூப்ல பிரசாந்த் அவர்களை அதிகமாக பார்க்குறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கதையை தளபதி கிட்ட சொல்லிட்டு இந்த கேரக்டர்ல பிரபுதேவா பிரசாந்த் அவர்கள் தான் நடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிரசாந்தா நான் வரும்போதே அவர்லாம் பெரிய ஹீரோப்பா அப்படின்ற மாதிரி தளபதி சொன்னாராம். ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் அதை ரீசெண்டாக விகடன் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போவே டாப்ல இருந்த ஒரு ஆக்டர் இப்போ திரும்பவும் அதே எனர்ஜியோட வந்திருக்காரு. அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுவும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு படத்துக்கும் இப்போ கமிட் ஆகல. ஏன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அப்புறம் வெறித்தனமா வெயிட் லாஸ் பண்ணிட்டு வருஷத்துக்கு மினிமம் 3 படங்கள் நடிக்க போறாராம். ஸோ இந்த ஒரு கம்பேக் ஜர்னிக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமையட்டும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.